கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய கேடகமாக, நம்முடைய மகிமையாக, நம்முடைய தலையை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, தாவீதை பிடிக்கும்படி பின்தொடர்ந்து வந்தவங்க எல்லாம் அவதூறான வார்த்தைகளையே சொன்னாங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது, தேவன் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார், ஹி வாஸ் எ ஹோப்லெஸ் ஃபெலோ அப்படின்னாங்க. ஆனால் தனக்கு வந்த எல்லா துன்பங்கள், வேதனைகள், பாடுகள், இதில் தாவீது தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார். பிரியமானவர்களே, யோபுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டாயிற்று. யோபுடைய சிநேகிதர்கள்லாம் யோபை தூஷித்தாங்க. கர்த்தர் யோபை நீதியாக தண்டிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, ஒருவருக்கு துன்பம் வரும்பொழுது தேவன் அவன் மேலே கோபமாக இருக்கிறாருன்னும், தேவனுடைய தண்டனையை துன்பத்துக்கு காரணமும் சர்வசாதாரணமாக சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மை என்ன? உண்மை அப்படி அல்ல. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை அவனுக்கு தருவார் என்று வேதம் சொல்கிறது. அதனால் தைரியமாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எவ்வளவு நிந்தித்தாலும் சரி, யார் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி, ஒரே விசுவாசமாக இருங்க. கர்த்தர் தான் என்னுடைய கேடகம், கர்த்தர் தான் என்னுடைய ரட்சிப்பு, கர்த்தர் தான் என்னுடைய பாதுகாப்பு அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தருடைய மகிமை தான் என்னுடைய மகிமை அப்படின்னு சொல்லுங்கள். வில்லுகளும் அம்புகளும் பட்டயங்களும் மனிதர்களுடைய நாவுகளும் அல்ல, கர்த்தர் மாத்திரமே என்னுடைய மகிமை. கர்த்தருடைய தாடையை தகர்த்து போட்டு என் தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. ஆமாம், என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக என் தலை குனிஞ்சு போகாது, என் தலை நிமிர்ந்து இருக்கும், நான் நிமிர்ந்து நடப்பேன். சத்துருவின் தாடைகளை கர்த்தர் தகர்த்து போடுவார், என் தலையோ உயர்த்துவார், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் என்று சொல்லி விசுவாச அறிக்கைகளை செய்யுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் படியாகவே கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கென்று யுத்தம் பண்ணுவார். நீங்கள் கர்த்தரை சும்மா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஜெயம் உங்களுடையதாய் மாறும். ஆமென்.